நாம் எடுத்து வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வேதத்தை எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 20ஆம் வசனத்தை வாசிக்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. இந்த நாளுடைய தலைப்பு எழுந்து வா. அல்லேலூயா. இதனால் எதை குறித்து நாம் தியானிக்கிறோம் சொன்னா எழுந்து வா. அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பரிச்சயமான ஒரு காரியம். இளைய குமாரன் எல்லாவற்றையும் தன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் தகப்பனத்தில் பங்கிட்டு கொண்டு ஆஸ்திகளை வாங்கி கொண்டு அவன் எங்க போறான் சொன்னா தூர தேசத்திற்கு போறான். தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் செலவழித்தும் பின்பும் எல்லாவற்றையும் இழந்து போனா ஆசீர்வாதங்களும் தகப்பனிடத்தில் வாங்கி கொண்டு போன செல்வங்களையும் ஆசீர்வாதங்களையும் பணங்களையும் இழந்து போய் ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்றான். அந்த இடத்துல வேலை சேர்கிற இடத்துல அவன் பசியினால் ரொம்ப நெருக்கப்படுகிறான். அந்த பசியை ஆற்ற அந்த இடத்துல ஒரு மனிதனும் இல்லை. அல்லேலூயா. அந்த பசியை போக்கத்தக்கதான ஒரு மனுஷனும் அவனுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பன்றி தின்னுகிற தவிட்டினால் தன் பசியை ஆற்ற அவன் என்ன பண்ணான், ஆசையா இருந்தான். தான் ஆசைப்பட்ட விஷயம் அவனுக்கு என்ன பண்ணலாங்க, நிறைவேறல. அல்லேலூயா. ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த நாள்ல எதை குறித்து நம்ம தியானிக்க போற சொன்னா எழுந்து வா. அல்லேலூயா. ஒருவேளை எல்லாவற்றும் இழந்து போய் கூட ஒருவேளை எல்லாவற்றும் நான் உங்களிடத்துல சில ஆசீர்வாதம் இருந்திருக்கும், சில ஆசீர்வாதம் உங்களுக்கு நம்பி கொடுக்கப்பட்டு இருக்கலாம், சில ஆசீர்வாதங்களை நீங்க நம்பி இருந்திருக்கலாம், அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை ஏமாற்றப்படுத்தப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த இளையகுமாரன் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு எங்க போறான் தகப்பன் 20ஆம் வசனம் வாசிங்க. எல்லாம் இங்க இருக்கணும். பிரைஸ் 20 அவன் எழுந்து என்ன பண்றாங்க, எழுந்து இன்னைக்கு நிறைய பேர் ஆசை ஜெபிக்கலான்னு நான் பிளான் பண்றேன், ஆனா என்னால பண்ண முடியல, ஜெபிக்க முடியல. நான் உபவாசம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஆனா என்னால பண்ண முடியல, உபவாசம் இருக்க முடியல. இன்னைக்கு நிறைய பேருக்கு நினைவு இருக்கு, ஆனா என்ன பண்ண முடியல, செயல்படுத்த முடியல. அல்லேலூயா. இளைய குமாரனுக்கு அவன் எழுந்து போகணும்னு நினைச்சதை அவன் செஞ்சான். அல்லேலூயா. எழுந்து போகணும்னு நினைச்ச விஷயத்த இளைய குமாரன் செஞ்சதுனாலதான் அவன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. நீ எழுந்து புறப்பட்டு தேவ சமூகத்திற்கு நீ வருவீர்கள் என்று சொன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவான். அல்லேலூயா. இப்ப நீங்க எழுந்து புறப்பட்டு தேவாலயத்துக்குள்ள தேவ சமூகத்திற்குள்ள வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒருவேளை பல இடுக்கமான சூழ்நிலையில சில கடினமான சூழ்நிலைகள் இந்த வார்த்தையை நீங்க கேட்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, அந்த சூழ்நிலையிலிருந்து எழுந்து வா. அல்லேலூயா. அவன் எழுந்து புறப்பட்டு வாசிக்கலாம். 20ஆம் வசனம் கொஞ்சம் பொறுமையா வாசிங்க. அவன் எழுந்து புறப்பட்டு தான் தகப்பனிடத்திற்கு, வேதம் எப்படி சொல்லுதுன்னா தகப்பனிடத்திற்கு, ஆனா இன்னும் சேரல. ஆனா வேதம் சொல்லப்படுகிறது அவன் தகப்பனிடத்திற்கு வந்தான். ஆனா வேத வசனம் இன்னும் முடியல. அவன் எழுந்து புறப்பட்ட பிறகு அவனுடைய நோக்கம், அவனுடைய தரிசனம், அவனுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேறிச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடந்தணும், ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு நம்ம நிறைய நேரத்தில் நினைப்பது உண்டு. அல்லேலூயா. ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, இளையகுமாரன் எதை சாப்பிட ஆசைப்பட்டான், பண்டித்துங்கிற தவிட சாப்பிட்டு ஆசைப்பட்டான். ஆனா தேவன் அதை கொடுக்க என்ன இல்லை, பிரியல, தகுதி இல்லை. தகுதி உள்ளதை தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஒருவேளை நீ எவ்வளவுதான் நீ போராடினாலும் கூட தேவ பிள்ளைகளுக்கு எது தகுதியா இருக்குமோ அதை தான் அவருக்கு கொடுப்பார். அல்லேலூயா. யாரும் விளங்குதுங்க. நீ எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் தகுதி இல்லாத எந்த ஒரு காரியமும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தனை பண்ண மாட்டாரு. உன் ஆசை அதிகமா இருக்கலாம், ஆனா அது யாருக்கு சித்தமா இருக்கணும், ஆண்டோடைய சித்தமா இருந்தாதான் அந்த காரியங்களை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். அல்லேலூயா. ஒருவேளை தவிடு கொடுத்திருந்தா அவன் எங்கே இருந்திருப்பான், கடைசி வரலையுமே அவன் பண்ணியே மெஞ்சிட்டு இருப்பான். அல்லேலூயா. இருக்கீங்களா தேவ பிள்ளையா இருக்கு நீங்க, சில ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மறுக்கிறார் சொன்னா அதை நீ ஒரு இடத்துல அமர்ந்தே இருப்பதற்காக தான். அல்லேலூயா. சில ஆசீர்வாதம் கொடுத்துட்டா அந்த ஆள் அதுல இருந்து என்ன பண்ண மாட்டான், எழுந்துக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த தவிடு கொடுக்காதனால்தான் எனக்கு என்ன வருது, என்னுடைய தகப்பன் வீட்டில் அநேக கூலிக்காரர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன இருக்குது, அநேக பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, நானும் இங்க பசியினால சாகிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் டிசைட் பண்ணி அவன் யோசிக்கிறான், நான் இப்ப எழுந்து எங்க போறேன், எழுந்து எங்க போறாரு,
நான் எழுந்து தகப்பன் இடத்திற்கு போறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணவர் வசனம் சொல்லுது, அவன் தகப்பன் இடத்திற்கு வந்தான். அல்லேலூயா. வசனம் முடியல, இன்னும் அப்பா வீட்டுக்கு இன்னும் வரல, வந்தடையவில்லை, இன்னும் அப்பாவை பார்க்கல. அவர் எப்போ தன்னுடைய ப்ராசஸை, அவன் தன்னுடைய செயலை செயல்படுத்த ஆரம்பித்தாரோ அப்பொழுது அற்புதங்கள் நடக்கும். நான் போன வாரத்தில் சொன்னேன், கல்யாண வீட்டில் போயிட்டு குறைவுகளை சொன்னதுனால தான் காணாமூரில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செஞ்சான். எப்போ குறைவுகளை, நம்முடைய குறைவுகளை யார்கிட்ட சொல்லணும்? மனுஷங்கிட்ட அல்ல. உங்க குறைவுகளை யார்கிட்ட சொல்லணும்? மரியாள் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறான். அந்த திருமண வீட்டில் என்ன இல்லை? திராட்சை ரசம் இல்லை என்றார். உடனே அவர் சொல்றார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை, இன்னும் என் வேலை இருக்கீங்களா? அல்லேலூயா. நீ எழுந்து புறப்பட்டு அவர் வேலை வரும்போது நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். முதல் காரியம், உங்க எல்லா பிரச்சனையும் யார்கிட்ட சொல்லணுங்க? தேவன்கிட்ட சொல்லணும். ரெண்டாவது, சொல்லிட்டு பிறகு அந்த காரியத்திலிருந்து எழுந்து தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கணும். அல்லேலூயா. இதுவரையிலும் அந்த பன்றிகளை மேய்த்து இருந்த இளையவன் இப்ப எழுந்து அவன் புறப்பட்டு எங்க வருகிறான்? வாசிங்க 20 சொன்னீங்க. அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்திற்கு வந்தான். இன்னும் வரவே இல்லை, ஆனா வேதம் சொல்லப்படுகிறது அவன் தகப்பனிடத்திற்கு வந்துட்டான். அல்லேலூயா. யாருக்குள்ள விளங்குதுங்க? நீ ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே ஜெபத்திற்கான பதில் தேவ சத்தத்தை வெளிப்படும். யாருக்குள்ள விளங்குது? அந்த ப்ராசஸ் ஒரு நேரம் இருக்கு, சில காலங்கள் இருக்கு, சில மாதங்கள் இருக்கும், சில வருடங்கள் இருக்கும். ஆனா கலங்காத, உன்னுடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் எட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ எதை குறிச்சு கவலைப்படாத, எதை குறிச்சு தேங்காத, எதை குறிச்சு ஒருவேளை இந்த காரியங்கள் ஒருவேளை என் வாழ்க்கையில சில பயத்தை ஏற்படுத்துகிறது, இந்த காரியம் ஆகாததை போன்று தெரிகிறது என்று ஒருவேளை நீ கலங்கி கொண்டிருக்கலாம். நீ எழுந்து புறப்பட்டு தேவ சமூகத்தில் வருவீர்கள் என்று சொன்னா கர்த்தர் சொல்கிறா, தூரத்திலே அவனை, அப்ப தூரத்தில யாரு? இளையகுமாரன் தூரத்தில் வரும்போது யார் பார்த்தது? அப்பா பிள்ளையை பார்த்தாரு. பிள்ளை அப்பாவை, உன்னுடைய வேலை தேவ சமூகத்துக்கு போய் நீ முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு, உன்னை அவர் பார்த்துக் கொள்வார். யாருக்கு விளங்குது? தேவ சமூகத்தில் எழுந்து புறப்பட்டு போய் நீ அதிகாலையில் ஜெபம் பண்ணிப்பாரு. நீ அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திரு. நீ காத்திருப்பது மாத்திரம் தான் உன்னுடைய வேலை, மற்ற எல்லா காரியங்களும் ஒழுங்குபடுத்துவது கர்த்தருடைய வேலை. யாருக்கு விளங்குதுங்க? அவன் தூரத்தில் வருகிறதை கண்டபோது, அப்ப நல்ல கவனிங்க, அவர் ஒரு நாள் அல்ல காத்திருக்கல, ஒரு நாள் பிள்ளை வருவான்னு காட்டல, அவர் பல மாதங்களாய் பல நாட்களாய் தன் பிள்ளைக்காக அனுதினமும் அவர் வாசற்படியில் நின்று அவனை பண்ணியிருக்கிறாரு, காத்து கொண்டிருக்கிறார். யாருக்குள்ள விளங்குதுங்க? ஏன் தெரியுமா காத்துட்டு இருக்கிறாரு? யூதர்களுடைய முறைமைப்படினா, தாயும் தகப்பனையும் பிரிந்து ஒரு மனுஷன் துர்மார்க்கமா போய் அவன் மறுபடியும் மனம் திரும்பி அவன் வருகிறான்னு சொன்னா, அவன் வருகிற சமயத்துல இந்த யூத ஜனத்தினுடைய முறைமை என்னன்னா, தாய் தகப்பனையும் அசட்டை பண்ணப்பட்டவனுக்கு முன்பதாக போய் மண்பாண்டங்களை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா உடைப்பாங்க. மண்பாண்டங்கள் எடுத்து உடைப்பாங்க. இப்ப மண்பாண்டங்களை எடுத்து உடைச்சான்னு சொன்னா அதை எதுக்கு அடையாளப்படுத்த சொன்னா, உடைக்கப்பட்டுகிற பாத்திரம் யாருக்குன்னா ஆகாது, பிரயோஜனம் விளங்குதா? உடைஞ்சு போயிருக்குது ஒரு மண்பாண்டம், அது ஒழுங்கா இருந்தா அதுக்குள்ள என்ன வைக்க முடியும்? தண்ணீர்களையோ பொருட்களை சேமித்து வைக்க முடியும். அப்ப அந்த பாத்திரத்தை அவனுக்கு முன்னாடி போயிட்டு உடைக்கிறான்னா அது எதற்கு அடையாளப்படுத்துகிறது? யூதர் முறைமைப்படி நீ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் அற்றவன், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் இருக்கீங்களா? அல்லேலூயா. இப்ப தூரத்தில் வரும்போது பிள்ளைய அப்பா பார்த்த உடனே வாசிக்கலாம், 20 வாசிக்கலாம். தூரத்தில் வரும்போது அவனை கண்டு அவன் என்ன பண்ணாங்க? இளையகுமார் என்ன பண்ணாரு? எழுந்து, வாய்த்தர் சொல்லுங்க, எழுந்து, சத்தமா சொல்லுங்க, எழுந்து, வேகமா சொல்லுங்க, எழுந்து புறப்பட்டு அந்த காரியத்தை செஞ்சது ஒண்ணுதான். பிள்ளை ஒரே ஒரு காரியம் செஞ்சாரு, நான் எழுந்து புறப்படுறேன். ஆனா பிள்ளைக்காக அப்பா காத்து கொண்டிருக்கிறார் விஷயம் யாருக்கு தெரியாது? பிள்ளைக்கு தெரியாது. அல்லேலூயா. நீ தேவ சமூகத்துல போய் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல வருவாய் என்று ஒவ்வொரு நாளும் உனக்காக தேவன் உனக்காக என்ன பண்ணிருக்கிறார்? வாசற்படி நின்று பார்த்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுது என் பிள்ளை வந்து என் பிரச்சனை அவ பிரச்சனை என்னிடத்துல சொல்லுவாங்கன்னு. அல்லேலூயா. தேவ பிள்ளையா இருக்கிற நீ தேவ சமூகத்துல போய் நீ இளைப்பாறுகிற தேவ சமூகத்துல போய் உன்னுடைய எல்லா விண்ணப்பங்களை நீ சொல்றன்னு சொன்னா, நீ எழுந்து புறப்பட்டு போனா அவர் சொல்ற தூரத்தில் வருகிறதை இளையகுமாரனை பார்த்து அவர் மனதுருகி என்ன பண்ணாரு? வசனம் இருக்கா? அப்படிதானே இருக்கு. தூரத்தில் வருகிற மகனை பார்த்து என்ன பண்ண? முதலாவது என்ன எதுக்காக மனதுருக்குன்னா தெரியுமா? போகும்போது என் புள்ள ராஜா மாரி போனான், நல்ல வஸ்திரம், விலை உயர்ந்த மோந்திரம், பாதரட்சை, நல்லா பியூட்டிஃபுல்லா போனான், அழகா போனான். ஆனா தூரத்தில் வரும்போது அவன் என் பிள்ளை தான், ஆனா பிள்ளையா இருக்கிறவனுக்கு தகுதியான வஸ்திரம் அவன்கிட்ட
இல்லையே. தகுதியான அந்த ஃபேஸ் அவங்ககிட்ட இல்லையே. தகுதியான உடல்வாக அவங்ககிட்ட இல்லையே. நல்லா கவனிங்க, பிள்ளையை பார்த்த உடனே அப்பா உருக்கம் அடைகிறார். இருக்கீங்களா? தூரத்துல பார்த்தோன்னே மற்றவங்க பார்க்கிறோம் பார்வையில எப்படி தெரியுமா, அன்னைக்கு நீ ஓடன அப்பா அம்மாவுக்கு விரோதமா நீ செஞ்சல, இப்படிப்பட்ட காரியம் செஞ்சா நீ அனுபவிக்கிறேன்னு உலகம் சொல்லும். ஆனா அப்பா பிள்ளைய தூரத்துல பார்த்தோன்னே அவர் செய்த முதல் காரியம், அவர் மனம் உருகினார். அவர் மனம் எதுக்காக உருகினார்? என் புள்ள போகும்போது ராஜாவா போனான், இப்ப எப்படி வரான்? எல்லாவற்றும் இழந்து போயினவன் வரான். இப்ப பாருங்க, அவன் எழுந்து புறப்பட்டது மட்டும்தான் இளையகுமாரன் வேலை. அடுத்து எல்லா காரியம் செய்தது அப்பா வேலை. நீ எழுந்து தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு ஜெபிப்பது மாத்திரம் வேலை, உன்னுடைய எல்லா காரியங்களும் அவர் வாய்க்க பண்ணுவான். யாருக்கு விளங்குதுங்க? இதை பார்க்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க எழுந்து தேவ சமூகத்துல காத்திருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில என்ன ஆண்டவர் கொடுக்கணும்னு ஆண்டவர் சத்தம் வைத்து இருக்கிறாரோ அது நிச்சயமா கத்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து வாசிங்க. அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி என்ன பண்றாருங்க? அப்பா என்ன பண்றாரு? இல்ல அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் மனதுருகி அப்புறம் அது சொல்லுங்க. புள்ள நடக்கிறான், அப்பா ஓடுறாரு. விளங்குதா? புள்ள எழுந்து நடந்து வரான், அப்பா பிள்ளைய பார்த்தோன்னே அப்பா பிள்ளைக்காக என்ன பண்றாரு? ஓடுறாரு. அல்லேலூயா. நீ தேவ சமூகத்துல நீ முழங்கால் படிட்டா அவர் உனக்காக ஓடோடி வருவார். உன் ஜபத்தை கத்த நிறைவேற்றுவதற்காக தேவன் ஓடோடி வருவார். அல்லேலூயா. எல்லாவற்றும் ஒருவேளை இழந்து போய் எல்லாம் வாழ்க்கையில இதை வைத்திருந்த பல பொருட்களை வைத்திருந்த பல ஆஸ்திகளை வச்சிருந்த எல்லாற்றையும் இழந்து போனவர்கள் போல நீ இருக்கிறியா? கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் வருவீர்கள் என்று சொன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனுக்காக மனம் உருக்கமான வாசிகள். தொடர்ந்து வாசிங்க. மனதுருகி ஓடி அவன் கழுத்தை நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 33:4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு, அதே சூழ்நிலை என்ன நடக்குது? அல்லேலூயா. இளையகுமாரனை அப்பா பார்த்தோன்னு ஓடி போய் என்ன பண்றாரு? கழுத்தை கட்டி கொண்டு அவன் என்ன பண்றான்னா முத்தம் செய்யறான். அல்லேலூயா. அப்பா உங்ககிட்ட வந்துட்டான்னா உன்னுடைய வாசனை பார்க்க மாட்டார், உன்னுடைய வஸ்திரத்தை பார்க்க மாட்டார், உன்னுடைய தோற்றத்தை பார்க்க மாட்டார். அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு கெடுதலை நினைக்காத இந்த உலகத்துல 2 நபர் என்ன? ஒன்னு தாய் தகப்பன் தான். அல்லேலூயா. தீமையை அதாவது பிள்ளைகளுக்கு தீமையே நினைக்காதவங்க யாரு சொன்ன? யாரு? தாயும் தகப்பனு தான். அப்ப எல்லாவற்றையும் இழந்து போய் மறுபடியுமா தகப்பனிடத்திற்கு வரும்போது அப்பா பிள்ளையுடைய கழுத்தை பிடித்து என்ன பண்ணாரு? முத்தத்தை கொடுக்கிற. வாசிங்க, அடுத்த வாசம் வாசிங்க. 15 வந்தோம். லூக்கா. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும். இவன் என்ன சொல்றாங்க? பரத்துக்கு முன்னாடி நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், உமக்கு முன்பதாகவும். ஏன் தெரியுமா சொன்னா? அப்பா இவனை பிடிச்சி முத்தமுத்தார பத்தியா? எவ்வளவுதான் இவன் பாவின்னு வந்தாலும் அப்பா அன்பு அவனை நெருக்குது. நான் எவ்வளவுதான் தூரம் போயிருந்தாலும் அப்பா சமூகத்துல வந்துட்டா, நீ தூரம் போயிட்டேன்னு ஆண்டவனை குத்த மாட்டாரு. நீ தூரம் போனாலும் நீ திரும்ப வந்துட்டுல, நீ என்னுடைய பிள்ளைன்னு அவர் அணைத்துக் கொள்வாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துல யாரும் இல்லை என்று ஒருவேளை நீங்க கலங்குறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இளையகுமாரன் எல்லாவற்றும் இழந்து போனவனா, தகப்பனுடைய ஸ்தானத்து கூட எனக்கு வேணாம், கூலிக்காரனா வரணும்னு வந்தான். ஆனா தகப்பன் அப்பா பிள்ளையை பிடிச்சி முத்தம் கொடுத்தோன்னு பிள்ளை சொல்றான், அப்பா நான் யாருக்கு முன்னாடி பாவம் செஞ்சிருக்கிறேன்? தெய்வத்துக்கு முன்னாடி பாவம் செஞ்சேன், உங்களுக்கு முன்னாடியும் பாவம் செஞ்ச. இனி உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவன் அல்ல, உம்முடைய கூலிக்காரனின் ஒருவனாக. அல்லேலூயா. இப்ப யாரா வந்தான்? அவன் பிள்ளை எப்படியா வந்திருக்கிறான்? பிள்ளையா வரல, கூலிக்காரனா வந்திருக்கிறான். ஆனா அப்பாக்கு பிள்ளைய கூலிக்காரனை பார்க்கல, பிள்ளைய பார்க்கிறாரு. வேதம் அதுதான் சொல்ல, மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறவர் நான் அல்ல. நீங்க எடுத்து வாசிக்க கேட்போம். உபாகமம் புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனம் வாசிங்க. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 2, 3, 4.
நாங்க உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பி, இளையகுமாரன் எப்படி தகப்பனிடத்திற்கு திரும்பினாரோ அது போல ஒருவேளை உன்னுடைய எல்லா பாவத்திலிருந்து நீ மனம் திரும்பி உன் தேவனாகிய வாசிப்பா இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் முழு இருதயத்தோடு. அப்ப நல்லா கவனிங்க, இப்ப இளையகுமாரன் அரை குறை மனசோட அப்பா கிட்ட வந்திருக்கிறானா இல்ல முழு மனசா வந்திருக்கிறானா? இப்ப அப்பா அடிச்சு துரத்தினாலும் இளையகுமாரன் பண்ண மாட்டான், போக மாட்டான். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? புரிஞ்சுங்க. இளையகுமாரன் கூலிக்காரனா வந்தான், ஆனா கூலிக்காரனா வச்சுக்கொள்ளுன்னு ரிக்வெஸ்ட் பண்றான். ஆனா அப்பா அவனை கூலிக்காரனா பாக்குற, நீ எவ்வளவுதான் அழுக்கானவனா இருந்தாலும், எவ்வளவுதான் நீ பாவியா இருந்தாலும் நீ என் பிள்ளை பண்றாரு. அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தன் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் யாருடைய சத்தத்திற்கு? இளையகுமாரனுடைய சத்தத்திற்கு தகப்பன் செவி கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய சத்தத்துக்கு பிள்ளையா இருக்கிற நீங்கள் செவி கொடுத்தால் உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். இருக்கீங்களா? அல்லேலூயா. பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் நான் பாவம் செய்தே உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் இல்ல தகுதியானவன் அல்லப்பா. அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். உன் தேவனாகி கர்த்தர் என்ன பண்ண போறாரு? அல்லேலூயா. அசுத்தமானதை சாப்பிட அவன் ஆசைப்பட்டான். அந்த அசுத்தமான சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி தகப்பனிடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஒருவேளை இந்த நாளில இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யாரும் யதார்த்தமான இந்த வார்த்தை நீங்க கேட்கல, உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவதற்காக இந்த வார்த்தையை அனுப்புகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு இளையகுமாரனுக்காக தன்னுடைய தகப்பன் காத்திருந்ததை போல இன்றைக்கு உங்களுக்காக தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார். வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. உன் தேவனாகி கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனத்திற்கு முன்பதாக, உன்னை சிதறடிக்கிற ஜனத்திற்கு, அந்த மண்பாண்டம் யாரெல்லாம் உடைக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அந்த ஜனத்துக்கு முன்பதாக நான் உன்னை சேர்த்து அணைத்து முத்தமிடுகிற உன்னதமான தகப்பன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என் பிள்ளை ஏற்கனவே கடினப்பட்டு உபத்திரவப்பட்டு வியாகுலப்பட்டு வறுமையோடு பசியோடு கூட அவமானத்தோடு வரான். இன்றைக்கு அந்த அவமானத்தின் மத்தியில பல ஜனங்கள் அவனுக்கு முன்பதாக பாத்திர பண்டங்களை ஒடிக்கும் போது அவன் இன்னுமா உடைக்கப்படுவான் என்று சொல்லித்தான் அவனை போய் அணைத்து இழுத்து என்ன பண்ணாரு? முத்தமிடுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல யாருமே தேற்ற முடியாத சூழ்நிலை கூட அவரால் தேற்ற முடியும். ஒருவேளை உங்களுக்கு யாரும் இல்லைன்னு ஒருவேளை நீங்க கவலைப்படுறீங்களா? இன்றைக்கு உங்களை தேற்றுகிற ஒரு தெய்வம் உங்களோட கூட இருக்கிறார். நீங்க வாசிங்க பிரைஸா லூக்கா 15 வந்துருங்க. 22 சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரமான அல்ல என்று சொன்னான். நல்லா கவனிங்க. அப்பா, நீ தூரத்திலிருந்து வரும்போதே உன்னுடைய சூழ்நிலை நான் என்ன பண்ணிட்டேன் புரிஞ்சுக்கணும். எப்போ உன்னை நான் கட்டி பிடிச்சனோ நீ எதிலெல்லாம் சோர்ந்து போயிருக்கிற, அவர் கட்டி பிடிச்சி அவர் முத்தம் கொடுத்தாரு பார்த்தியா, முத்தம் கொடுக்கும் போது அப்பா பிள்ளையுடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்களை ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல நீ ஊற்றப்படுகிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களும் தேவன் எல்லாவற்றையும் கேட்கிறவராகவும் கவனிக்கிறவருமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்திற்குள்ள நான் போய் இருக்கிறேன்னா அவர் என்னை கட்டி பிடிச்சுக்குவார். இருக்கீங்களா? அப்பா சமூகத்துக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவார்னா அவர் கட்டி பிடிச்சிடுவார். அல்லேலூயா. அப்ப அவர் கட்டி பிடிக்கும் போது இந்த உலகம் எதெல்லாம் என்னை உடைக்க நினைக்கிறதோ அதே இடத்துல கர்த்தர் என்னை உருவாக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. உடைக்கப்பட்டு இருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களை உருமாற்றுவார். அல்லேலூயா. புள்ள சொல்றான், நீ என்ன மகனா பார்க்காதீங்க, யாரை பாருங்க, என்ன மகனா வச்சுக்காதீங்க, மகனா வைப்பதற்கான தகுதி என்னிடத்துல எதுவுமே இல்ல, என்னை யாரை வச்சுக்கொள்ளுங்க, கூலிக்காரனை வைத்துக்கொள்ள சொல்ல. அப்பா அதுக்கு பதில் சொல்ல, அப்பா உடனே வேலைக்காரரை நோக்கி வாசிங்க. தன் ஊழியக்காரரை நோக்கி என்ன பண்ணுங்க? உயர்ந்த, சரி நீங்க துணி எடுக்க போறீங்க, உங்க பிள்ளைக்கு துணி எடுக்க போறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஜவுளி கடைக்கு போறீங்க, ஒரு துணி ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சிட உடனே அந்த துணி ரேட்டு நீங்க பார்க்கல, ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நீங்க உங்களுடைய மனசுல ஒரு 2000 ரூபாய் தான் மகளுக்கு எடுக்கலாம் போறீங்க. இப்ப அந்த துணியில 5000 எடுப்பீங்களா? யாரும் எடுப்பீங்க? நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் போகும்போது என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எவ்வளோ? இப்ப நான் போகும்போது என் மகள், நான் 2000 பெருசா நினைச்சிடறேன்,
2000 என் மகளுக்கு என் மகனுக்கும் நான் எடுக்கணும்னு அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. ஆனால் அந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நீங்கள் ரேட்டு பார்க்காம செலக்ட் பண்ணிவிட்டு அது 5000 என்ன பண்ணுவீங்க? உடனே என்ன திரும்ப பண்ணுவோம், ஐயோ இந்த துணி சரியில்லை, இதை விட இது சும்மா விளங்குதா. ஆனால் என்கிட்ட 5000 ரூபாய் இருந்தால் அந்த துணி என்ன பண்ணிடுவேன்? அல்லேலூயா. நீ அப்பா கிட்ட வந்துட்டுனா அப்பா காஸ்டெல்லாம் பார்க்க மாட்டேன், உனக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே விலை உயர்ந்த வஸ்திரம் தான். யாருக்கு விளங்குதுங்க? இவன் சொல்றான், வேலைக்காரனா வச்சுக்கப்பா, நான் அழுக்கா இருக்கிறேன், நான் நாற்றமா இருக்கிறேன், பிள்ளை என்று சொல்வதற்கு நான் தகுதி இல்லை. அப்போ அந்த வஸ்திரத்தை அவன் போடணும்னு சொன்னா அந்த வஸ்திரத்தை போட தக்கதாக அவன் சரீரம் அதற்கு முன்பதாக சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். அப்போ யாருக்குள்ள விளங்குதுங்க? இப்ப நல்லா கவனிங்க, புது ட்ரெஸ் எப்போ போடுவீங்க? எப்போ யதார்த்தத்தை பேசுங்க. புது ட்ரெஸ் எப்போ போடும்? பர்த்டே போடுவீங்க, தெரியுது, திருமண நாளுக்கு போடுவீங்க எல்லாம் சரி. அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுவோம்ல, புது ட்ரெஸ் குளிச்சுட்டு தான் போடுவோம் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமாவா? ஆமா இல்லைங்களா சிஸ்டர்? ஆமாவா இல்லையா? ஆமா. இப்போ இவர் எப்படி இருக்கிறாரு? அழுகா இருக்கு. இப்ப அப்பா சொல்றாரு, என்ன சொல்றாரு? விலை உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க. அப்பா எப்ப போயிட்டு மகனை பிடிச்சாரோ அப்பொழுது அவனுடைய அழுக்கு அப்பாக்குள்ள வந்துச்சு. அப்பாக்குள்ள இருந்த வாசனை அவனுக்குள்ள போச்சு. யாருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. யாருக்கு புரியுது? புரிஞ்சுங்க ராமன் சொல்லல. இது மாம்சத்துல கேட்டா ஒண்ணும் விளங்காது. அல்லேலூயா. ஆவியில கேட்கணும். அல்லேலூயா. இப்ப விலையும் வந்து வஸ்திரம் இவன் எழுந்து புறப்பட்டு தான் வந்தான், வேற எதுவுமே அவன் செய்யல. யாருக்கு விளங்குதுங்க? கேட்கறது தான் உங்க வேலை, கொடுக்கறதெல்லாம் யார் வேலை? யார் வேலைப்பா? கேட்கறது தான் என் வேலை, கொடுக்கறது அவருக்கு சுத்தமானது அவர் கையினாலே வாழ்க்கையில வாய்க்கும். அல்லேலூயா. எதை குறிச்சு நீங்க கவலைப்படாது. இப்போ விலை உயர்ந்த வஸ்திரத்தை வாசிங்க. அப்பொழுது தன் தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி முதல்ல எதை கொடுக்க சொல்றாரு? உயர்ந்த வஸ்திரத்தை கொடுப்பா. வாசிங்க. இவனுக்கு உடுத்தி என்ன இல்ல, போகும்போது மோந்திரத்தோடு போனா, இப்ப எது இல்லை அவங்ககிட்ட? மோந்திரம் இல்ல. இந்த உலகத்துல எதெல்லாம் திருடப்பட்டதோ அது அப்ப மறுபடி திரும்ப கொடுப்பாரு. அல்லேலூயா. என் பிள்ளை சாதாரணமா இருக்கக்கூடாது, அவன் முத்திர மோந்திரமா வைப்பேன்னு ஆண்டு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப அப்பா கட்டி பாத்திரம் பிடிக்கல, கட்டி பிடிச்சிட்டு வஸ்திரமும் சரியில்லை, இவனுக்கு மோந்திரமும் இல்லை, இவனுக்கு பாதரட்சமும் இல்லை. ஆனா புள்ள எதையுமே சொல்ல, உம்முடைய கூலிக்காரனை வைத்துக் கொள்ளு. யாருக்கு விளங்குது? ஆனா அப்பாவோட ப்ராசஸ் எவ்வளவு இருப்பது? அவர் மனதுருகி அவர் ஓடி அவனை கட்டி பிடிச்சு அவனை முத்தம் கொடுத்து வஸ்திரத்தை கொடுத்து மோந்திரத்தை கொடுத்து பாதரட்சத்தை கொடுத்து கொழுத்து கண்டுகளை வெட்டி என்ன பண்ண விருந்து விளங்குதா? உனே ஒண்ணு பண்ணான். அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்திற்கு, நீ தகப்பனுடைய சமூகத்துல நீங்க போறனா உனக்கானத கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். புரிஞ்சுவங்க? அல்லேலூயா. இவன் எழுந்துதான் புறப்பட்டு போனாங்க. இப்ப அடுத்தது அவனுக்கு மோந்திரத்தை கொடுக்குற. வாசிங்க. பாதைகளுக்கு பாத ரட்சிகளையும் கொடுங்கள். ஆக்சுவலி என்ன யூதரோட முறைமை என்னன்னா, இவன் வரும்போது எல்லா ஜனங்களையும் இவனுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? மண்பாண்டத்தை உடைக்கணும். உடைப்பது தான் யூதருடைய நீதி. ஆனா இப்ப யாரெல்லாம் உடைக்கலாம்னு நினைச்சிருந்தாங்களோ இப்ப அவங்களுக்கு அப்பா என்ன கொடுக்கிறாரு? உன் சத்துருக்கள் முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் என்னை அழிக்கலாம் நினைக்கிறவர்கள் முன்னாடி கர்த்தர் என்னை வாழ செய்வார். உங்களை உடைக்கலாம் நினைக்கிறவர்கள் முன்பதாக கர்த்தர் உங்களை வளர செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நீங்க என் பிள்ளைக்கு உடைக்காதீங்க, என் பிள்ளை வந்ததுனால நான் உங்களுக்கு விருந்து கொடுக்கிறேன். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 86 சங்கீதத்துல 5ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 86 5ஆம் வசனம். என் ஜப் 86 5. ஆண்டவரே நீ நல்லவரும், யாருங்க? அப்பா பிள்ளையுடைய தப்பிதங்களை மன்னிக்கிறவரும், வாசிமா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் எப்படியா இருக்கிறாரு? கிருபை இருக்கிறதுனால தான் வஸ்திரம் வந்துச்சு, கிருபை இருந்ததுனால தான் மோந்திரம் வந்துச்சு, கிருபை இருந்துச்சுனால தான் பாதரட்சம் வந்துச்சு, கிருபை இருந்ததுனால தான் அங்க பந்தி நடக்குது. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இந்த வார்த்தை கேட்கலாம், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உண்மையில இரக்கமுள்ளவராய் இருக்கிறார்.
நீ விழுந்து போனையா, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன் மறுபடியுமா தேவ சமூகத்துக்கு வந்துரு, தேவனுடைய சமூகத்துக்கு திரும்ப. கர்த்தர் உனக்கு விலையுயர்ந்த வஸ்திரத்தையும் மோந்தரத்தையும் பாதரட்சியும் அவர் உனக்கான ஒரு விருந்தை எதிரிகளுக்கு முன்பதாக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு. ஏன் ஆண்டவர், ஏன் அப்பா விருந்து கொடுக்க சொன்னா தெரியுமா? யாரெல்லாம் என் பிள்ளை குறிச்சு ஏளனமா பேசுறாங்களோ அவன் போன மாதிரி தான் திரும்ப வந்திருக்கிறான். நல்லா கவனிங்க. வஸ்திரம் போட்டது வேலைக்காரனுக்கு தவிர வேற யாருக்குமே. புரியுதா? இப்போ அப்பா என்ன பண்ணார்னா, பிள்ளை செஞ்ச தப்ப அப்பா மன்னிச்சிட்டார். யாருக்கு விளங்குது? அப்பா இவன் அப்பா விட்டு பிரிஞ்சு போனாலும் பிரிஞ்சு போனவன் போனபடியே திரும்ப. யாருக்கு விளங்குதுங்க? அப்பா ஒரு நாளும் பாவத்தை மற்ற முன்னாடி என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டார். புரிஞ்சுங்க? உன் குற்றத்தை ஒரு நாள் எந்த மனுஷனுக்கு முன்னாடி என்ன பண்ண மாட்டாரு, குத்திக்கு அனுபவிக்க மாட்டார். அல்லேலூயா. இப்ப இந்த மோந்திரத்தையும் இந்த வஸ்திரத்தையும் இந்த பாதரட்சி போட்ட உடனே இப்ப குறை சொல்லவும் ஒருத்த குறை சொல்லுவானா? ஏன்? அடையாளம் இருக்கு. விளங்கி கொள்ளுங்க. அப்பா தகுதி இல்லாதத தகுதிப்படுத்துவா. நீ எழுந்து புறப்பட்டு வந்தா தகுதி இல்லாத உன் வாழ்வை கத்த தகுதிப்படுத்துவா. அதுல 15 வாசிங்க. 15. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும், அவர் எப்படியா இருக்கிறாரு? நீடிய பொறுமையா இருக்கிறார். அல்லேலூயா. நீ எவ்வளவுதான் தூரம் இருந்தாலும் அவர் உனக்காக அவர் நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார். நீ ஒன்று பண்ணு, நீ இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து புறப்பட்டு தேவ சமூகத்துக்கு உன்னை அர்ப்பணி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து புறப்பட்டு எங்க வரணுங்க? தகப்பனிடத்திற்கு. அல்லேலூயா. நீ தகப்பனிடத்திற்கு வருவாய் என்று சொன்னா நீ இழந்து போன சகலவற்றையும் அவர் திரும்ப கொடுப்பார். நீங்க எடுத்து வாசிங்க. சங்கீதத்துல 103 சங்கீதம் 10 வசனம் 11 வசனம் 12 வசனத்தை வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு என்ன பண்ணலங்க, இளையகுமாரனுக்கு தப்பிதங்களுக்கு அப்பா பனிஷ்மெண்ட் கொடுக்கல. தப்புக்கு பதிலா ஆண்டவர் அப்பா என்ன பண்ணாரு? வஸ்திரத்தை கொடுத்தார். புரிஞ்சுங்க? அல்லேலூயா. வாசிங்க. நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக என்ன பண்ணாங்க? அது சரியா அளந்து போடல. என் பிள்ளை எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் என் பிள்ளைய நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. நீ எவ்வளவுதான் பாவியா இருந்தாலும் இயேசுவை நேசிக்கிறாரு. நீ செய்ய வேண்டியது ஒன்று, நீ எழுந்து புறப்பட்டு தேவ சமூகத்துக்கு வருவாய் சொன்னா கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. இருக்கீங்களா? இளையகுமாரனுடைய சிறையிருப்பை தெய்வத்தால் மாற்ற முடியும் சொன்னா உன் சிறையிருப்பை அவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. வாசிமா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல அவருடைய கிருபையும். அப்பா விட்டு போகும்போது அப்பாவுக்கு பயம் இல்லை, ஆனா அப்பா கிட்ட திரும்ப வரும்போது இளையகுமாருக்கு பயம் இருந்ததுனால தான் வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு உயரமா இருக்குதோ அப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் அந்த கிருபை அந்த பாவத்தை மன்னிக்கும். யாருக்கு விளங்குதுங்க? அப்பா விட்டு தூரம் போகும்போது அங்க பயம் இல்லை, அவன் திரும்ப அப்பா விடத்திற்கு வரும்போது அவன் சொல்லுகிறான், உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவன் அல்ல, உம்முடைய கூலிக்காரின் ஒருவனாக வைத்துக் கொள்வேன் என்று அவன் பயந்தது நிமித்தமாக மேற்குக்கோ கிழக்குக்கோ எவ்வளவு தூரமா இருக்குதோ அவ்வளவு தூரமா அவர் என் பாவத்தை அகற்றிவிட்டார். இருக்கீங்களா? அப்பா கிட்ட வரும்போது அப்பா பாவத்தினுடைய தோஷங்களை மாற்றினார், பாவத்துடைய எல்லைகளை விரிவடைய செய்தார். அல்லேலூயா. அந்த பாவங்களை அவர் மன்னித்தார். தொடர்ந்து வாசியமா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை தம்மை விட்டு விலக்கினார். நல்ல கவனிங்க. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல நான் உங்களுக்கு தமக்கு காத்திருக்கிற தமக்கு பயப்படுகிற பிள்ளைக்கு அவர் இறங்குவார். அல்லேலூயா. தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல அவர் இன்றைக்கு உங்களுக்கு இறங்குவார். இந்த வார்த்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு அவர் மனம் இறங்குவார், அவர் மனம் துருகுவார். அவர் உங்களுக்கு விலையுயர்ந்த வஸ்திரத்தை கொடுப்பார், அவர் மோந்திரத்தை கொடுப்பார், அவர் பாதரட்சியை கொடுப்பார், அவர் உங்களுக்காக ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனம் மீண்டும் வாசிமா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கும் இறங்குகிறார். விசுவாசிக்கிறவங்க அவன் எழுந்து தாங்க வந்தான், அப்பா ஓடி வந்தார்.
அவன் எழுந்து பயத்தோடு வந்தான். அந்த பயம் அவன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. நீ இன்றைக்கு எந்த சூழ்நிலை இருக்கிறாயோ கலங்காத, இயேசுவனை நேசிக்கிறான். இயேசுகிட்ட மனம் உருக்கம் இருக்கு, நீடிய பொறுமை இருக்கு. நீ எவ்வளவுதான் தூரம் போனாலும் உனக்காக அவர் எப்பொழுதும் காத்து கொண்டு இருக்கிறான். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, தெய்வ சமூகத்துக்கு வருவது. நீங்க எடுத்து வாசிங்க எபேசியர் எழுதிய நிருபனம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 2:13. என்னங்க, முன்னே தூரமா இருந்த இளையகுமாரனே இப்பொழுது எங்க இருக்கிற? கிறிஸ்து இயேசு அப்பாவுடைய அன்புக்குள்ள இப்பொழுது நான் உன்னை அனைத்து முத்தமிட்டு கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. தூரத்தில் இருந்த என்ன அப்பா சமூகத்தில் எழுந்து புறப்பட்டு வந்தது. நான் எழுந்துதான் வந்தேன், ஆனா அப்பா எனக்காக ஓடோடி வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்வில் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உன்னை புரிஞ்சுக்கணும், நீ அப்பா சமூகத்துக்கு வந்துட்டுனா பிள்ளை கேட்காததை கூட கத்த தருவான். பிள்ளை கேட்டாரா எனக்கு மோந்திரம் கொடுன்னு, வஸ்திரம் வேணும்னு கேட்டாரா, பாதரட்சி வேணும்னு கேட்டாரா, எதுவுமே கேட்கல. தகுதியான பிள்ளைக்கு தகப்பன் கொடுப்பான். உன் வாழ்க்கையில தகுதியானதை மாத்திரம்தான் உன் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிப்பான். யாரால விளங்குதுங்க? சிலர் அநியாயம் பண்ணி நல்லா இருக்கணும் ஒருவேளை அப்படிப்பட்ட மற்றவர்களை பார்த்து நீ பொறாம கொள்ளாத. நீ சொல்லு, நான் அப்பா பிள்ளை, எனக்கு எது தகுதியோ தகுதியான ஆசீர்வாதம் என் தலை மேல கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா. பிள்ளை விரும்பவே இல்லை, எனக்கு பாதரட்சி வேணாம், எனக்கு அவன் எதிர்பார்க்கல. அப்பா சமூகத்தில் வந்துட்டான். நீ எதிர்பார்க்காத காரியங்களை, ஆச்சரியமான மகத்துவமான காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். யார் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 45:14 வாசிங்க. ஆதியாகமம் 45:14. என்ன பண்ணாரு? பெஞ்சமினி கழுத்தை என்ன கட்டிக்கொண்டு இங்க கட்டிக்கொண்டு என்ன பண்ணாரு? ஒருத்தர் விலங்கு கொண்டுங்க, இங்க ஒருத்தர் கட்டி கொண்டு என்ன பண்ணாரு? மொத்தம் செய்தார். வாசமா? ஆம், அழுதான். ஆம், என்ன பண்ணாருங்க? இதுவரையிலும் நிறைய ரொம்ப நாள் ஆச்சு, 40 வருடங்கள் ஆச்சு. யோசிப்பு தம்முடைய சகோதரர்களை பார்க்காதவனை பார்த்த உடனே அந்த நாட்கள் செய்வது முதல் காரியம் முத்தம் கொடுப்பது. யாருக்கு விளங்குதுங்க? யோசிப்பு வாழ்க்கையிலும் சகோதரர் தீமை செஞ்சாங்க, தீமை செஞ்சவங்களை யோசிப்பை நேசிச்சான். அல்லேலூயா. தகப்பனுக்கு பிள்ளை தப்பிதான் செஞ்சான், ஆனா பிள்ளைய தகப்பன் நேசிச்சா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல, ஒருவேளை எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ எழுந்து புறப்பட்டு தேவ சமூகத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னா அந்த வருகை உன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிங்க. அதே ஆதியாகமத்துல 46ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம் வாசிங்க. என்னங்க வசனம் வாசம் 29 வாசமா வாசி. ஏரி இஸ்ரவேல் என்றது யாரு? இஸ்ரவேல்னா வேற என்ன நினைச்சு போறீங்க? இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைப்பா. இப்ப யாக்கோபு யாரு எப்படி அழைக்கிறாரு? இஸ்ரவேல் என்று அழைக்கிற. வாசிங்களா? என்னங்க? இல்ல அதுக்கு முன்னாடி வாசிங்க. அவனை சந்திக்கும்படி போய். அல்லேலூயா. அவன் போனான் பாத்தியா? அந்த போன அந்த ப்ராசஸ் தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுச்சு. யாருக்கு விளங்குதுங்க? சொன்னதை அவர் செஞ்சான். அவன் எழுந்து புறப்பட்டு போய், நான் ஜெபிக்க போறேன்னு சொல்லிட்டு தூங்காத. ஜெபிக்க போறேன்னு ஒரு கமிட் கொடுத்துட்டா அதை செய், பழகிக்கொள்ள. அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீ செஞ்சாவே பரலோகம் உனக்காக திறக்கப்படும். அல்லேலூயா. வாசிமா? அவனுடைய கழுத்தை எத்தனாவது முறை பார்க்கிறோம்? அத 3வது முறை. அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு என்ன பண்ணாரா? வெகு நேரத்தை யோசேப்பு அப்பாவுடைய கழுத்தை பிடித்து கொண்டு அழுறார். இங்க யார் பிடிச்சு கொண்டு அழுது? அப்பா பிள்ளைக்கு பிடிச்சாரு, இங்க பிள்ளை அப்பாவை பிடிக்கிறார். யாருக்கு விளங்குதுங்க? கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு தூரம் போனாலும் அந்த அன்பு நம்ம கைவிடவே விடாது. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு ப்ராசஸ், நான் எழுந்து புறப்பட்டு தெய்வ சமூகத்துக்கு வரணும். நான் எழுந்து ஜெபிக்கணும், நான் எழுந்து கர்த்தருடைய பணியை செய்யணும், கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய நீங்கள் பழகினா அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து வாசிங்க. ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் வாசிங்க. இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா.
இந்த உலகத்துல யார் காலம் மறக்கலையோ அவர் உங்களை மறக்கல. இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து மீண்டுமாய் கர்த்தர் சொல்கிறார், அவர் உங்களை மறக்கவில்லை. அல்லேலூயா. அதே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். 57:18 வாசிமா. 57:18. அவருடைய வழிகளை நான் பார்த்து என்ன பண்ணுவேன்? அவருடைய வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் இளையகுமாரனுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்ததை போல கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீ எழுந்து புறப்பட்டு எங்க வரணும் சொல்லுங்க. எழுந்து புறப்பட்டு எங்க வரணும்? சத்தமா சொல்லுங்க. எங்க? தேவ சமூகத்துக்கு தகப்படத்துக்கு வரும்போது உங்க சிறையிருப்புகளை கர்த்தர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க ஒருவேளை அப்படியே உட்காந்துட்டு உங்க பிரச்சனையை சொல்லிட்டே இருக்குன்னா பிரச்சனை மாறவே மாறாது. அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க என்ன பண்ணும்? எழுமுங்க. கர்த்தர் என் பிரச்சனையை மாற்றுவா, என் உபத்திரவங்கள் நீங்களாகும், என் பலவீனத்தை மாற்றுவா, என் போராட்டங்களை மாற்றுவா, என் கண்ணீரை மாற்றுவா, என் தெய்வத்தால் எல்லாம் முடியும்னு எப்போ உனக்குள்ள ஒரு எழுப்புதல் வருதோ அப்பொழுது தேவனுடைய மகிமை உன்னால பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப நீங்க எழுந்து எங்க போனுங்க? புறப்பட்டு தேவ சமூகத்திற்கு வரும்போது நிச்சயம் அந்த அந்த வருகை உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். யாரால விசுவாசிக்கிறீங்க? அப்படி நீங்க வந்துட்டீங்கன்னா நீ கேட்காத எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். இளையகுமார் கேட்டது கொடுக்கல. என்ன கேட்டாரு? பன்றி தின்கிற தவிட்ட கேட்டாரு. கேட்டத பசிய ஆற்ற ஆசைப்பட்ட விஷயத்த கொடுக்கல. பிள்ளைகளுக்கு தகுதியானதை தான் தருவார். இங்க பசினால் செத்தான் தனியார் சொல்லுவான். ஆனா அப்பா கிட்ட வரும்போது இவன் நிமித்தமா எதிராளிகள் ஒரு பெரிய பந்தி விருந்த என்ன பண்றாங்க? அனுசரிக்கிறாங்க. நீயும் நானும் பலருக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காக தான் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். இருக்கீங்களா? நீங்க குருகளா இருப்பதற்காக அல்ல. அப்ப அந்த குருகள் மாற்றம்னு சொன்னா நான் எழுந்து தகப்பனிடத்திற்கு வருவேன் என்று சொன்னா அந்த வருகை என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம யாவருமா இருக்கிறதுல கண்களை மூடி